அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாலிட்டில இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஓகே. என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அதுக்கு அடுத்து அதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், இது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது தான் வந்து என்ன ஒரு ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த கண்ட்ரி, அதாவது ஒரு அடிப்படை சட்டம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா யூஎஸ்ஏல தான் ஆரிஜினேட் ஆச்சு. நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அதே யூஎஸ்ஏல இருந்து தான் வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றதே வந்து இதோட ஐடியாவே வந்து என்ன யூஎஸ்ஏல இருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகே. மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத வந்து என்ன ஃப்ரேம் பண்ணது யாரு அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அப்படின்றத ஒன்று உருவாக்கி தான் வந்து இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கீழே அப்படின்னா கேபினெட் மிஷன் பிளான், அதாவது கேபினெட் மிஷன் பிளான் 1946 கீழே கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அப்படின்ற ஒரு உருவாக்கி தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்தம் 389 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. ஓகே. இவங்களெல்லாம் வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அப்போ வந்து என்ன இங்க அதாவது இந்தியாவில் வந்து என்ன அப்படின்னா மாகாணங்கள் இருந்துச்சு, ப்ரொவின்சஸ் இருந்துச்சு, அதுக்கு அடுத்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, அது எதுக்கு சுதேசிய அரசுகள் இருந்தாங்க, ப்ளஸ் வந்து என்ன சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் இருந்துச்சு. ஓகே. இந்த ப்ரொவின்சஸ், இந்த மாகாணங்களுக்கும் இந்த சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ப்ரொவின்சஸ் அப்படின்றது வந்து என்னன்னா டைரக்டா பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. எப்படி அப்படின்னா ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணி அதை வந்து ரூல் பண்ணாங்க. ஓகே. அதுதான் வந்து ப்ரொவின்சஸ். இந்த ப்ரொவின்சஸ் சார்பா வந்து 292 பேரும், அதாவது பிரின்சி ஸ்டேட்ஸ் சுதேசிய அரசுகள் சார்பா 93 பேரும், சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் அதாவது கவர்னரோட நேரடி கட்டுப்பாட்டுல இல்லாத மாகாணங்கள்ல வந்து என்ன 4, அதாவது 3+1 சொல்றாங்க. இந்த 3 அப்படின்றது என்ன அப்படின்னா டெல்லி அப்படின்றது ஒன்று, அதுக்கு அடுத்து அஜ்மீர் அப்படின்றது ஒன்று, நெக்ஸ்ட் வந்து என்ன அந்தமான் நிக்கோபர், இந்த 3 ப்ளஸ் வந்து என்ன இப்போ உள்ள பாகிஸ்தான்ல இருக்கிற பலுச்சிஸ்தான் அப்படின்ற ஒன்று, இந்த 4 மொத்தமாக கூட்டினா வந்து 292 + 93 + வந்து 4, மொத்தம் 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஓகே. இந்த அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ அப்படின்னா டிசம்பர் 9, 1946 தான் வந்து நடந்திருக்கு. ஓகே. இப்போ வந்து ஒரு அசம்பிளி அப்படின்றது இருக்கு, அதுக்கு வந்து என்ன இப்போ வந்து தலைவர் பிரசிடென்ட்டை அப்பாயின்ட் பண்ணணும். யார் அப்பாயின்ட் பண்ணா அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா அப்படின்றவர் தான் வந்து என்ன டெம்பரரி பிரசிடென்ட்டை அப்பாயின்ட் பண்ணாங்க. எதை பேஸ் பண்ணி அப்பாயின்ட் பண்ணாங்க அப்படின்னா எலெக்ஷன் எதுவும் வச்சாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எதை பேஸ் பண்ணி அப்பாயின்ட் பண்ணாங்க அப்படின்னா இவர் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா தான் வந்து அங்கே இருக்கிற மெம்பர்ஸ்லேயே வந்து வயசானவர், அதனால அதை பேஸ் பண்ணி அவரை வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் அப்பாயின்ட் பண்ண உடனே அவர் வந்து இறந்துட்டார். ஸோ அதனால வந்து இன்னொரு தலைவர் அப்பாயின்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்றவரை வந்து என்ன அப்படின்னா பிரசிடென்ட்டா வந்து எலெக்ட் பண்ணாங்க. ஓகே. இப்போ வந்து பிரசிடென்ட் வந்தாச்சு, வைஸ் பிரசிடென்ட் வேணும் இல்லையா, ஸோ அதனால HC முகர்ஜி அப்படின்றவரும் VT கிருஷ்ணமாச்சாரி இவங்க 2 பேரையும் வந்து என்ன VC வைஸ் பிரசிடென்ட்டா வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க. மொத்தம் இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு வந்து என்ன அப்படின்னா 11 செஷன் எடுத்துக்கிட்டாங்க. எத்தனை நாள் அப்படின்னா 166 டேஸ் ஆஃப் மீட்டிங். இந்த மொத்தமா அதாவது இந்த உருவாக்குற டைம்ல மொத்தம் எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. ப்ளஸ் வேற என்ன அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷனை ஃபுல்லா கொண்டு வந்து ஒரு புக்கா ஃப்ரேம் பண்றதுக்கு வந்து என்ன டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்றத ஒன்று கொண்டு வந்தாங்க. நிறைய கமிட்டிஸ் இருந்துச்சு, அதுல டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்றத ஒன்று. இந்த டிராஃப்டிங் கமிட்டியில வந்து என்ன 7 பேர் இருந்தாங்க. இதை வந்து எழுவர் குழு அப்படின்றதும் தமிழ்ல சொல்லுவாங்க. இதோட சேர்மன் யாரு அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர் தான். இவர் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கே வந்து என்ன ரொம்ப மெனக்கெட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இவர் தான் அவரு. ஓகே. அதனாலதான் வந்து என்ன இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா எப்போ ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா நவம்பர் 26, 1949 ஏத்துக்கிட்டாங்க. ஓகே.
இந்த நவம்பர் 26 வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்னே கொண்டாடிட்டு வரோம். ஓகே, 1949 50 அந்த டைம் படி வந்து என்ன இந்த கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரியாம்பிள் இருந்துச்சு, 22 பார்ட்ஸ் இருந்துச்சு, 395 ஆர்டிகல் இருந்துச்சு, ப்ளஸ் வந்து என்ன 8 ஷெட்யூல் இருந்துச்சு. இந்த பார்ட்ஸ்னா என்ன, ஆர்டிகல்ஸ்னா என்ன, ப்ரியாம்பிள்னா என்ன, ஷெட்யூல்னா என்ன அப்படின்றது பின்னாடி படிக்கிற போது ஈஸியா புரியும். இப்போ ஜஸ்ட் இந்த நம்பர்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எப்போ அப்படின்னா 1949 50 டைம்ல இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ கரண்டா என்ன இருக்கு, கரண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா 25 பார்ட்ஸ் இருக்கு, 465 பிளஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கு, 12 ஷெட்யூல் இருக்கு, இந்த ப்ரியாம்பிள் அப்படின்றது இன்னமும் இருக்கு. ஓகே, இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து என்னன்னா கேம் இன்டு ஃபோர்ஸ், அதாவது நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா 26ஆம் தேதி ஜனவரி 1950 அன்னைக்கு தான் வந்து என்ன இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரேம் பிகாரி நரேன் ரைசரா அப்படின்றவர் தான் வந்து என்ன இந்த கான்ஸ்டியூஷனுக்கு வந்து கேலிகிராஃப் பண்ணது. அதாவது கேலிகிராஃப் அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஆர்ட்ஸ் டிசைன் ஒர்க்ஸ் பண்ணவர் இவர் தான். ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா இதை ரிட்டன், அதாவது கையால் எழுதினவரும் இவரே தான். ரிட்டன்டு பை இம். என்ன ஸ்டைல் அப்படின்னா இட்டாலிக் ஸ்டைலில் எழுதுனதும் இவர் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோட சாலியன் ஃபீச்சர், சிறப்பு அம்சங்கள். இந்த சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கேட்பாங்க. ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா மெயின்ஸ் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ்லையுமே கேட்பாங்க. ஒரு 6 மார்க்லேயோ இல்லாட்டி வந்து என்னன்னா 10 மார்க்ல அந்த ரேஞ்சில் கூட கேட்கலாம். அந்த சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஆல்ரெடி கேட்டும் இருக்காங்க. ஓகே, இதில் வந்து என்ன ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். என்ன அப்படின்னா இது வந்து என்ன லென்த்தியஸ்ட். ஓகே, லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அதாவது நம்ம மேலே பார்த்தோம்ல 395 ஆர்டிகல் இருக்கு, 22 பார்ட் இருக்கு, ரொம்ப லென்த்தா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரோட் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃப்ரம் தி நிறைய வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இருந்து பாரோ பண்ணியிருக்காங்க. ஆமா, இது வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன அப்படின்னா ஒரு 60 கண்ட்ரி, சரியா, கிட்டத்தட்ட ஒரு 60 கண்ட்ரியை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரெஃபர் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட இந்தியா அப்படின்றது வந்து என்னன்னா ஒவ்வொரு பார்ட், அதாவது கீழே வந்து மெட்ராஸ் அப்படின்ற ஒரு ரீஜியன், மேலே பார்க்கும்போது டெல்லி, இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து என்னன்னா சேர்ந்து இணைச்சதுதான் வந்து இந்தியா. அதனால வந்து என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுனால கிட்டத்தட்ட 60 கண்ட்ரி ரெஃபர் பண்ணி ரொம்ப லென்த்தாக எழுதியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னா ஒரு பார்ட்லி ரிஜிட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். அதாவது ரிஜிட் அப்படின்றது என்னன்னா அவ்வளோ ஈஸியாக இதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிட முடியாது. அதாவது என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன கொஞ்சம் வந்து ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது, அவ்வளோ ஈஸியாக அமெண்ட்மெண்ட் பண்ணிட முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து இது வந்து ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபெடரல் சிஸ்டம்ன்றதுன்னா கூட்டாட்சி தத்துவம். கூட்டாட்சி தத்துவம்னா என்ன அப்படின்னா இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம், அதாவது வந்து என்னன்னா ஒரு ரூல் கொண்டு வரணும் அப்படின்னா சென்ட்ரல் லெவலில் கொண்டு வரணும்னா ஸ்டேட்ஸோட மெம்பர்ஸ் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த பை கேமரலிசம், அதாவது வந்து லோக்சபா ராஜ்யசபா இருக்குல்ல, அந்த மாதிரி கூட்டாட்சி, அதாவது ஸ்டேட்ஸோட கன்சர்வேஷனும் இருக்கணும் அப்படின்றது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன ஒரு ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து வந்து ஒரு செக்குலர் ஸ்டேட் அப்படின்ற போது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக, அதாவது இந்தியா வந்து என்னன்னா இந்துஸ்க்கு மட்டும் கிடையாது, முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஒரு கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவான கண்ட்ரி அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறை அப்படின்றது வந்து என்னன்னா தன்னச்சியா வந்து செயல்படணும். அப்பதான் வந்து என்னன்னா நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டர் பண்ற தப்புகளை வந்து அவங்க வந்து கேட்க முடியும் அப்படின்றதுக்காக இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரியா அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா யூனிவர்சல் அடல்ட் பிரான்சஸ், அதாவது 18 வயசுக்கு மேல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து என்ன ஓட்டு போடணும். அதுதான் வந்து என்ன யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாருமே வந்து ஓட்டு போடணும், வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றத சொல்றாங்க. இவ்வளவுதான் வந்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனும் சாலியன் ஃபீச்சர்ஸும். வேற ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.